நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் கல்குவாரியில் இளைஞர் கொல்லப்பட்டாரா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியின் கல்குவாரியில் இளைஞர் கொல்லப்பட்டாரா, அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் தரளைப்பட்டியில் இருக்கக்கூடிய கல்குவாரி ஒன்றில் அதே பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்ற இளைஞரின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணியில் பல மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது என்று அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தரளைப்பட்டி கல்குவாரியை ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான பழனியாண்டி அவரது மகன் விஜயபாரதி பெயரில் குத்தகை எடுத்து நடத்தி வந்தார் எனவும், அதே பகுதியை சேர்ந்த கருப்புசாமி என்ற இளைஞரை கடந்த 10 நாட்களாக காணவில்லை எனவும், கருப்புசாமி காணாமல் போன சில நாட்களிலேயே சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கல்குவாரிக்கு சென்று விசாரித்த போது அங்கு அவர் வரவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அவரது உடல் அங்கிருந்து அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினரான பழனியாண்டி சாகசங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அறிந்தவைதான் எனவும், கரூர் பகுதியில் அவருக்கு சொந்தமான குவாரியில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சென்ற செய்தியாளர் குழுவையும் அவர் கடத்தி சென்று தாக்கியதும், அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படாமல் இன்று வரை சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பதையும் நாடே அறியும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தரளைப்பட்டி கல்குவாரியில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டாரா, அதன் பின்னணியிலே வேறு சதி திட்டங்கள் ஏதேனும் உள்ளனா என்பதை பற்றி விரிவான விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் எனவும் அன்புமணி சொல்லியிருக்கின்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினரான பழனியாண்டியினுடைய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த இளைஞர் தற்கொலை செய்தாரா, கொலை செய்யப்பட்டாரா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் சதி செயல் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழக்கூடிய நிலையில் அவை அனைத்தையும் தீர்க்க வேண்டிய, உண்மையை கண்டறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான விரிவான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.